வணக்கம். இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்புச் செய்திகளை காணலாம். வரும் 25ஆம் தேதி காட்பாடிக்கு பயணம். மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையை திறந்து வைக்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். ஈரான் மீது அமெரிக்கா நடத்திய போரின் எதிரொலி. எதிரி மிகப்பெரிய தவறிழைத்து விட்டதாக கொந்தளித்த ஈரான் தலைவர். இரு நாடுகளுக்கு இடையேயான போரால் கச்சா எண்ணெயின் விலை உயருமோ என மக்கள் அச்சம். இந்தியாவிற்கு பாதிப்பு இல்லை என வல்லுநர்கள் பதில். மதுரையில் நேற்று நடந்தது அரசியல் மாநாடுதான். அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு விமர்சனம். இனி விரிவான செய்திகளை காணலாம். வரும் 25ஆம் தேதி காட்பாடிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பயணம் மேற்கொள்கிறார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வருகிற 25ஆம் தேதி சென்னை சென்ட்ரலில் இருந்து ரயில் மூலம் காட்பாடி செல்கிறார். ரயில் நிலையத்தில் அவருக்கு திமுக பொதுச் செயலாளர் அமைச்சர் துரைமுருகன் தலைமையில் பிரம்மாண்ட வரவேற்பு அளிக்கப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து வேலூரில் புதிதாக கட்டப்பட்டுள்ள மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையை முதலமைச்சர் திறந்து வைப்பார் என கூறப்படுகிறது. பின்னர் மாலை 5 மணிக்கு அணைக்கட்டில் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் திருவுருவ சிலையை திறந்து வைக்கிறார். மேலும் அங்கு கட்டப்பட்டுள்ள அண்ணா அறிவாலய கட்டிடத்தையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைக்கிறார். ஈரான் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தி ட்ரம்ப் மிகப்பெரிய தவறிழைத்து விட்டதாக ஈரான் தலைவர் அயத்துல்லா அலி கமேனி காட்டமாக தெரிவித்துள்ளார். இஸ்ரேல் கடந்த ஜூன் 13ஆம் தேதி ஈரான் மீது தாக்குதலை தொடங்கியது. இதற்கு பதிலடியாக ஈரானும் போரில் இறங்கிய நிலையில் இரு நாடுகள் இடையேயான போர் தீவிரமடைந்தது. இச்சூழலில் ஈரானின் 3 முக்கிய அணுசக்தி தளங்கள் மீது அமெரிக்கா B-2 ஸ்பிரிட் ரக விமானங்கள் மூலம் வெடிகுண்டுகளை வீசி தாக்குதல் நடத்தியது. மேலும் இத்துடன் போரை நிறுத்தாவிட்டால் கடுமையான பேரழிவை சந்திக்க நேரிடும் என்று ஈரானை அமெரிக்கா எச்சரித்தது. இந்நிலையில் சமூக வலைதளத்தில் ஈரான் தலைவர் அயத்துல்லா அலி கமேனி வெளியிட்டுள்ள பதிவில் எதிரி மிகப்பெரிய தவறு செய்துவிட்டார் எனவும் கண்டிப்பாக தண்டிக்கப்பட வேண்டியவர் என்றும் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவை சுட்டிக்காட்டி பதிவிட்டுள்ளார். இஸ்ரேல் ஈரான் இடையேயான போரில் இந்தியாவிற்கு கச்சா எண்ணெய் கிடைப்பதில் பாதிப்பு ஏற்படாது என அரசியல் வல்லுநர்கள் தெரிவித்துள்ளனர். இஸ்ரேலுக்கு ஆதரவாக அமெரிக்கா ஈரானின் அணுசக்தி நிலையங்கள் மீது தாக்குதல் நடத்தியதை தொடர்ந்து போர் மேலும் தீவிரமடைந்துள்ளது. இந்நிலையில் கச்சா எண்ணெய் போக்குவரத்தின் முக்கிய வழித்தடமான ஹோர்முஸ் நீரிணையை மூடுவதாக ஈரான் அறிவித்துள்ளது. இதனால் கச்சா எண்ணெய் விலை உயர்ந்து பெட்ரோல் டீசல் விலை உயரும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் இந்தியாவுக்கு கச்சா எண்ணெய் இறக்குமதியில் எந்த பாதிப்பும் ஏற்படாது என தகவல் வெளியாகியுள்ளது. உலகளவில் கச்சா எண்ணெய் இறக்குமதி மற்றும் பயன்பாட்டில் இந்தியா 3வது நாடாக திகழ்கிறது. தனது மொத்த கச்சா எண்ணெய் தேவையில் 90% இந்தியா இறக்குமதி செய்கிறது. இதில் 40% மத்திய கிழக்கு நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படுகிறது. அமெரிக்கா, மேற்கு ஆப்பிரிக்கா மற்றும் லத்தீன் அமெரிக்கா ஆகிய நாடுகளின் வழியாக கச்சா எண்ணெய் பொருட்கள் இறக்குமதி செய்யப்படுகிறது. இதனால் கச்சா எண்ணெய் கிடைப்பதில் தற்போது வரை எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை. இருப்பினும் இஸ்ரேல் ஈரான் இடையேயான போரில் கப்பல் போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டுள்ளதால் விரைவில் அதன் தாக்கம் தென்படலாம் என கூறப்படுகிறது. மதுரையில் நேற்று நடந்தது அரசியல் மாநாடுதான் என அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு விமர்சித்துள்ளார். சென்னையில் அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது பேசிய அவர், பாஜகவினருக்கு அடிமை சாசனம் அதிமுக எழுதி கொடுத்து விட்டதாகவும், பெரியார், அண்ணா மட்டுமின்றி ஜெயலலிதா, எம்ஜிஆரை தான் அண்ணாமலை வசைபாடி உள்ளார் என்றும், அண்ணாவை விமர்சிக்கும் மேடையில் அதிமுகவினர் அமர்ந்தது அவர்களின் அடிமைத்தனத்தை காட்டுவதாக கூறினார். மதுரையில் நடந்த முருக பக்தர்கள் மாநாடு அரசியல் மாநாடுதான் என்றும் அவர் கூறினார். விடுவிச்சு ஒரு பாஜக மாவட்ட தலைவர்கிட்ட அந்தந்த கோயிலை அடிமை சாசனம் எழுதி கொடுத்தது. அதாவது அடிப்படையையே தகர்க்கின்ற கேள்விகள் இதெல்லாம். இந்து சமய அறநிலைத்துறை என்பது எப்படி உருவாக்கப்பட்டது, எப்படி இந்து சமய அறநிலைத்துறையின் கையின் கீழ் இந்த திருக்கோயில்கள் வந்தது என்பதை வரலாற்று புத்தகமாக அச்சடித்து ஒரு மாதக்காலாக வெளியிட இருக்கின்றோம். இந்த இந்து சமய அறநிலைத்துறை உருவாக்கப்பட்டதன் நோக்கமே வெள்ளையர்கள் நம்மை ஆண்டபோது ஆங்காங்கு இருக்கின்ற திருக்கோயிலில் பரம்பரை தற்காவலராக இருந்தவர்கள் அந்த திருக்கோயிலை ஒரு கம்பெனி போல் நடத்தி வந்தார்கள். வரவு செலவு பார்க்கின்ற ஒரு கம்பெனி போல்
கம்பெனி எப்பொழுதுமே நஷ்டத்தில் இயங்கக்கூடாது என்ற நோக்கத்தோடு தான் ஒரு கம்பெனியை நடத்துபவர்கள் இருப்பார்கள், ஒரு நிறுவனத்தை நடத்துபவர்கள் இருப்பார்கள். அப்படி ஒரு நிறுவனமாக நடத்தி கொண்டு அதில் வருகின்ற வருமானங்களை கொள்ளையடித்து கொண்டிருந்த கூட்டங்களை வெளியேற்றுவதற்காகத்தான் இந்து சமய அறநிலையத்துறையை தோற்றுவிக்கப்பட்டது. 4 மாநில சட்டமன்ற இடைத்தேர்தல் முடிவுகள் இன்று மாலை வெளியிடப்பட உள்ளது. குஜராத், கேரளா, மேற்கு வங்காளம் மற்றும் பஞ்சாப் ஆகிய 4 மாநிலங்களில் உள்ள 5 சட்டசபை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் ஜூன் 19ஆம் தேதி நடைபெறும் என தேர்தல் ஆணையம் ஏற்கனவே அறிவித்திருந்தது. அதன்படி அந்தந்த தொகுதிகளுக்கு வேட்பாளர்களை அறிவித்து பாஜக, காங்கிரஸ், ஆம் ஆத்மி உள்ளிட்ட அரசியல் கட்சிகள் தீவிர தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டு வந்தன. இதற்கான தேர்தல் பிரச்சாரம் கடந்த 17ஆம் தேதி முடிவடைந்தது. அதனைத் தொடர்ந்து 5 சட்டமன்ற தொகுதிகளில் கடந்த 19ஆம் தேதி காலை 7 மணி முதல் மாலை 5 மணி வரை வாக்குப்பதிவு நடைபெற்றது. இந்த நிலையில் 5 தொகுதிகளில் நடைபெற்ற சட்டமன்ற இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகள் இன்று காலை 8 மணி முதல் எண்ணப்பட்டு வருகிறது. இதன் முடிவுகள் இன்று மாலை அறிவிக்கப்பட உள்ளது. வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் வாக்குச்சாவடிகளில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினின் வருகையை ஒட்டி வருகிற 25, 26 ஆகிய 2 நாட்கள் திருப்பத்தூர் மாவட்டத்தில் ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. திருப்பத்தூர் ஆட்சியர் சிவசவுந்தரவல்லி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வரும் 25ஆம் தேதி திருப்பத்தூர் மாவட்டத்திற்கு வருகிறார். அன்று திருப்பத்தூர் ஆட்சியர் அலுவலகம் அருகே நிறுவப்பட்டு உள்ள முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் உருவ சிலையை திறந்து வைக்கிறார். இதையடுத்து 26ஆம் தேதி காலை 9 மணியளவில் ஜோலார்பேட்டை அருகே உள்ள பொன்னேரி பகுதியில் அரசு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மாவட்டத்தில் முடிவுற்ற திட்டப் பணிகளை திறந்து வைத்து புதிய பணிகளுக்கு அடிக்கல் நாட்டுகிறார். மேலும் 25,000 பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்குகிறார். இந்நிலையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினின் வருகையை ஒட்டி பாதுகாப்பு காரணங்களுக்காக 25, 26 ஆகிய 2 நாட்கள் திருப்பத்தூர் மாவட்டத்தில் ட்ரோன்கள், விளம்பர பலூன்கள் போன்றவை பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளதாக அதில் கூறப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் பாஜக கால் வைக்கும் இடங்களில் எல்லாம் சாதி, மத, இன கலவரங்கள் இருப்பதாக மாநில காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். கோவை மாவட்டம் சோமனூரில் வடக்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சி தலைவர் திரு VMC மனோகரன் தலைமையில் நிர்வாகிகள் அடையாள அட்டை வழங்கும் விழா நடைபெற்றது. விழாவில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் மேல்நிலை பார்வையாளர் சுராஜ் ஹெக்டே, மாநில காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை, மாநில பொருளாளர் ரூபி மனோகரன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். மேலும் இதில் பூத் கமிட்டி உறுப்பினர்கள் கலந்து கொண்டு தங்களது அடையாள அட்டைகளை பெற்று சென்றனர். இதையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழ்நாட்டில் பாஜக கால் வைக்கும் இடங்களில் எல்லாம் சாதி, மத, இன கலவரங்கள் இருப்பதாக குற்றம் சாட்டினார். எங்கெங்கெல்லாம் பாஜக கால் வைக்கிறதோ அங்கெல்லாம் சாதி கலவரம், இன கலவரம், மொழி கலவரம், மத கலவரம், கலவரத்துல இருந்து வளர்ந்தவங்க தான் அவங்க. நீங்க எல்லாருமே எடுத்துங்க. குஜராத்ல என்ன கலவரம், கோத்ரா கலவரம் எப்படி வந்துச்சு, சபர்மதி கலவரம் எப்படி வந்துச்சு, பாபர் மசூதி இடிச்சவங்க யாரு? இந்திய வரலாற்றுல அரசியல்ல யாராவது கோவில் இடிச்சாங்க, சர்ச்சை இடிச்சாங்க, மசூதி எந்த கட்சியாவது இருக்கா? ஒரே கட்சி பாஜக தான். ராமர்னு அயோத்தியில ராமர் பிடிச்சிட்டு இருந்தாங்க. ராமர் என்ன பண்ணாரு? அயோத்தியில தோக்கடிச்சிட்டார். பாஜகவுடைய கேண்டிடேட் தோத்து போயிட்டாங்க. அப்புறம் என்ன பண்ணாங்க? ஜெய் ஜெகநாதர் ராமரை விட்டுட்டாங்க. அப்புறம் ஒரிசாவுக்கு போனாங்க, பூரி ஜெகநாதர். இப்ப தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காங்க, முருகன் மாலா. முருகன் தமிழ் கடவுள், பவர்ஃபுல் காட், மிகவும் சக்தி வாய்ந்த கடவுள் முருகன். அப்ப முருகன் இருப்பது உண்மை என்று அவர்கள் நினைத்திருந்தால் முருகன் என்ன பண்ணுவாரு? தமிழ்நாட்டு அடுத்த தலைமுறையை பாழாக்க பாஜக தமிழ்நாட்டுக்குள்ள வந்திருக்கு. 2350 கோடி பள்ளி கல்வித்துறைக்கு, ஸ்கூல் எஜுகேஷன் சமஸ்தா சிக்ஷா திட்டத்துல கொடுக்கணும். நீ கொடுக்கல. அடுத்த தலைமுறை, அடுத்த தமிழ் குழந்தைகளை நீ பாழாக்க விரும்புற, கெடுக்க விரும்புற. அடுத்த தலைமுறை ஆபத்துல இருக்கு. கல்வி கற்க முடியாது. பெருந்தலைவர் காமராஜர் திறந்து வைத்த கல்வி கண்ணை மூடுவதற்கு பாஜக துடிக்கிறது. விட மாட்டாங்க. ஒருபோதும் முருகன் அனுமதிக்க மாட்டார் பாஜகவை. நெருப்போடு விளையாடுகிறார்கள். முருகன் என்பவர் நெருப்பை போன்றவர், சக்தி வாய்ந்த தமிழ் கடவுள். அவர் கூட போய் பாஜக தன்னுடைய அரசியல் எல்லாம் விளையாடினா வருகின்ற தேர்தல் 2026ல சூர சம்மாரம் செய்வார். இது ஒரு பிரகடனம்.
கோவையில் மாணவ மாணவிகளின் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. கோவை செல்வபுரம் பகுதியில் யோகா பயிற்சியின் நன்மை குறித்த விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இதில் யோகாவில் பயிற்சி பெற்ற பல்வேறு சாதனைகள் புரிந்த மாணவ மாணவிகள் பேரணியாக சென்றனர். இதில் பங்கேற்ற மாணவ மாணவிகள் பாலாசனம், வஜ்ராசனம், பாதஹஸ்தாசனம் உள்ளிட்ட பல்வேறு ஆசனங்களை செய்தனர். நிகழ்ச்சியில் பள்ளியின் முதன்மை முதல்வர் சுரேஷ், துணை முதல்வர் கீதா மற்றும் யோகா பயிற்சியாளர் சதீஷ் உட்பட பலர் கலந்து கொண்டனர். கீழ்பண்ணாத்தூர் அருகே தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயின் பிறந்த நாளையொட்டி நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பண்ணாத்தூர் மற்றும் சோமாசிப்பாடி ஆகிய பகுதியில் தமிழக வெற்றி கழகம் தலைவர் விஜயின் பிறந்த நாளையொட்டி பல்வேறு நலத்திட்டம் வழங்கும் நிகழ்ச்சி வடக்கு ஒன்றிய செயலாளர் ஜேசுதாஸ், ஒன்றிய இளைஞரணி செயலாளர் சக்தி நேதாஜி மற்றும் நகர செயலாளர் ஆட்டோ நடராஜ் தலைமையில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் மேற்கு மாவட்ட செயலாளர் கதிரவன் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு அன்னதானமும், புடவைகளும், மரக்கன்றுகளும் மற்றும் இனிப்புகளும் வழங்கினார். இதில் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் அப்பு, ஒன்றிய செயலாளர்கள் ராஜா, செந்தமிழ் செல்வன், கிளை செயலாளர் மோகன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பன்ருட்டி அருகே பொதுமக்களிடம் வழிப்பறி, கொள்ளை உள்ளிட்ட குற்ற செயல்களில் ஈடுபட்ட 7 பேரை கைது செய்து தலைமறைவாக உள்ள மேலும் ஒரு நபரை போலீசார் தேடி வருகின்றனர். கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே வழிப்பறி குற்ற செயல்கள் நடைபெறுவதாக காவல்துறைக்கு தகவல் கிடைத்தது. இதன் அடிப்படையில் காங்கேயன்குப்பம், முந்திரித்தோப்பு பகுதியில் போலீசார் தீவிர ரோந்து பணிகளில் ஈடுபட்டனர். அப்போது முந்திரித்தோப்பில் பதுங்கியிருந்த கும்பலை போலீசார் சுற்றி வளைத்து பிடித்தனர். பின்னர் அவர்களிடம் நடத்திய விசாரணையில் 8 பேர் சேர்ந்த குழுவாக வழிப்பறி, கொள்ளை சம்பவங்களில் ஈடுபட்டு வந்தது தெரிய வந்தது. பின்னர் அவர்களை கைது செய்த போலீசார் கொள்ளையடிக்க பயன்படுத்திய பொருட்கள் மற்றும் ஆயுதங்களை பறிமுதல் செய்தனர். இந்த குற்றச்சம்பவத்தில் ஈடுபட்ட மேலும் ஒரு நபரை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். தென்காசி மாவட்டம் கடையம் அருகே அரசு பேருந்து பின்னால் வேன் மோதிய விபத்தில் 6 பேர் படுகாயமடைந்துள்ளனர். நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரத்தில் இருந்து தென்காசிக்கு அரசு பேருந்து ஒன்று பயணிகளை ஏற்றிக்கொண்டு புறப்பட்டு சென்றது. அப்போது தென்காசி மாவட்டம் கடையம் அருகே வந்து கொண்டிருந்த வேன் ஒன்று பேருந்தின் பின்பக்கத்தில் மோதியதில் 2 வாகனங்களும் விபத்துக்குள்ளானது. இதனால் வேனில் முன்பக்கம் சேதமடைந்த நிலையில் அதில் பயணித்த 4 பேர் பலத்த காயமடைந்துள்ளனர். இதேபோல் பேருந்தில் பயணித்தவர்களில் 2 பலத்த காயம் ஏற்பட்டது. இதையடுத்து காயமடைந்த 6 பேர் சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். விபத்து குறித்து தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் போக்குவரத்து நெரிசலை சீர் செய்து இச்சம்பவம் தொடர்பாக விசாரணை நடத்தி வருகின்றனர். கொடைக்கானலில் உள்ள சின்ன மாரியம்மன் கோவில் திருவிழாவில் இந்து மக்கள் புனித செபஸ்தியார் ஆலயத்தில் தீபாராதனை செய்து வழிபட்டனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் அண்ணா நகர் பகுதியில் சின்ன மாரியம்மன் கோவில் திருவிழா கடந்த 10ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தொடர்ந்து அம்மனுக்கு தினந்தோறும் பல்வேறு அபிஷேகங்கள் மற்றும் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. மேலும் விழாவின் முக்கிய நிகழ்வாக அம்மன் திருத்தேரோட்டம் நடைபெற்றது. அப்போது மூஞ்சிக்கல் பிரதான குடியிருப்பு பகுதியில் தேர் பவனி வந்ததும் அதே பகுதியில் உள்ள புனித செபஸ்தியார் உருவ சிலைக்கு சின்ன மாரியம்மன் கோவில் பூசாரி தீபாராதனை செய்து வழிபட்டார். இந்த நிகழ்வு காண்போரை மெய்சிலிர்க்க வைத்தது. தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகளை தற்போது சிறிய தொகுப்புகளாக காணலாம். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே அரசு தலைமை மருத்துவமனையில் தவேக தலைவர் விஜயின் பிறந்த நாளையொட்டி தவேகவினர் சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. அறந்தாங்கி மருத்துவமனையில் பிறந்த 7 குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் மற்றும் பரிசு பெட்டகத்தை புதுக்கோட்டை மத்திய மாவட்ட செயலாளர் பர்வேஸ் வழங்கினார். இதில் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட நகர ஒன்றிய நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். பிறந்த நாளை முன்னிட்டு இன்று அறந்தாங்கி சட்டமன்ற தொகுதியில் மீமிசல்ல முதல்ல மருத்துவ முகாம் முடிச்சுட்டு ஆவுடையார் கோயிலில் 2 அலுவலகம் திறந்து வச்சுட்டு 2000 பேருக்கு சாப்பாடு போட்டுட்டு இப்போ அடுத்து அறந்தாங்கியில் நேற்றிலிருந்து இப்போ வரைக்கும் பிறந்த குழந்தைகளுக்கு 7 குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் அணிவிச்சு எங்கள் தளபதியோட பிறந்தநாளை கொண்டாடும் விதத்தில் மயிலாடுதுறை மாவட்டத்தில் மாவட்ட செயலாளர் குட்டி கோபிநாத் தலைமையில் தவேக தலைவர் விஜயின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டத்தில் பணிகள் நிறைவு பெறாமல் கிடப்பில் கிடந்த வீட்டை கட்டி முடித்துக் கொடுத்து கிரகப்பிரவேசம் நடத்தியுள்ளனர். மேலும் அங்குள்ள ஒரு வீட்டில் சோலார் மின்வசதி ஏற்படுத்தி கொடுத்துள்ளார். தொடர்ந்து பொதுமக்களுக்கு தென்னங்கன்றுகள் வழங்கியும் மதிய உணவை வழங்கியும் கொண்டாடினார்.
புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை அருகே நெப்புகை ஊராட்சி உரியம்பட்டி கிராமத்தில் கடந்த 1 மாத காலமாக குடிநீர் வராததை கண்டித்து அப்பகுதியை சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட பெண்கள் காலி குடங்களுடன் கரம்பக்குடி கந்தர்வக்கோட்டை சாலையில் அரசு பேருந்தை சிறைப்பிடித்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு தொடர் காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றது. அரசு நத்தம் வகைப்பாட்டில் காலி மனையில் குடியிருந்த அறிவழகன் நாகராஜன் என்பவரின் இடத்தை ரேவதி அபகரித்ததை கண்டித்து ஒன்றிய குழு உறுப்பினர் மதியழகன் தலைமையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் உள்ள ஒரு தனியார் கருத்தரிப்பு மையத்தில் ரெட்டியார்பாளையத்தை சேர்ந்த பிரசாத் சுமதி தம்பதியினர் சிகிச்சை பெற்று கருத்தரித்துள்ளனர். இந்நிலையில் 5 மாத கர்ப்பிணியான சுமதிக்கு முறையான சிகிச்சை வழங்காமல் மருத்துவர்கள் செயல்பட்டதாக கூறப்படுகிறது. இதனால் தாயின் கருவிலேயே 5 மாத இரட்டை குழந்தை உயிரிழந்துள்ளது. இதனால் பாதிக்கப்பட்டவரின் உறவினர்கள் மருத்துவமனையை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். இதனால் அந்த மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த தாய்மார்கள் வேறு இடத்திற்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். சொன்னாங்க, நீங்க செகண்ட் டைம் திரும்பி பண்ணீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா நாங்க வந்து சக்சஸ் ரேட் எடுத்துட்டு வந்துட முடியும், சக்சஸ் பண்ணி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னன்ற ஒரு நம்பிக்கையில நாங்க செகண்ட் டைம் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணோம்னா எனக்கு வந்து பேபி கன்ஃபார்ம் ஆயிட்டு மொத்தம் வந்து 5 மாசம் ஆகுதுன்னா 5 மாசமும் ஃபுல்லா இவங்க கிட்ட தான் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். நான் வேற எங்கேயும் போகல. ஏன்னா நான் இவங்களே நான் பாத்துக்கிறேன், நீங்க எங்கேயும் போவானா நானே பாத்துக்கிறேன்ற இது சொன்னதுனால நான் இங்கேயும் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருந்தேன். இப்ப மண்டே என்ன ஆச்சு, இந்த போன வாரம் வந்து திங்கட்கிழமை வந்து என்னோட ஒய்ஃப் வந்து நீர் லீக் தண்ணி வந்து தண்ணி லீக் ஆகுதுன்ட்டு எடுத்துட்டு வந்து இங்க சேர்த்துக்கிறேன். இந்த 1 வாரமா வந்து இவங்க தான் வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. திடீர்னு இவங்க என்ன பண்ணாங்க, வெள்ளிக்கிழமை வந்து நாங்க எடுத்து வந்து சேர்த்த அன்னைக்கே சொல்லிட்டாங்க தண்ணி எல்லாம் லீக் ஆகிட்டே இருக்கு, அதிகமா லீக் ஆகிருந்ததுனால அந்த குழந்தை வந்து டவுட்டு தான் இருக்கிற இன்னொரு குழந்தைய வந்து நான் வந்து சேவ் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி நாங்களும் வந்து சரி ஓகே எனக்கு ஒரு குழந்தை கிடைச்சா போதும் அப்படின்ற ஒரு இதுல வந்து நம்மளும் வந்து இவங்க சொன்னதுக்கெல்லாம் இவங்க என்னென்ன பே பண்ணணும்னு சொன்னாங்க, போனாங்க வந்தாங்க எல்லாத்துக்கும் இவங்க இது பண்ணிட்டு இருந்தாங்க. நானும் பேமெண்ட் பண்ணிட்டே இருந்தேன். திடீர்னு இவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஃப்ரைடே வந்து என்கிட்ட வந்து இந்த மாதிரி ஈவினிங் வந்து ஃப்ரைடே மார்னிங் வந்து இந்த மாதிரி வந்து ஸ்கேன் எடுத்து பார்த்தப்ப பேபி வந்து கொஞ்சம் லைட்டா இதா இருக்கு, நீங்க வந்து உடனே வந்து நீங்க வேற எங்கேயாவது ஷிஃப்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. வடசென்னை திருவொற்றியூர் பலகை தொட்டிக்குப்பம் பகுதியை சேர்ந்த சுப்பிரமணி என்பவர் கடலுக்கு மீன்பிடிக்க சென்ற நிலையில் மீன் பிடித்துவிட்டு கரைக்கு திரும்பியுள்ளார். இதையடுத்து கரைக்கு திரும்பிய அவருக்கு திடீரென மயக்கம் ஏற்பட்டு உயிரிழந்தார். இதனையடுத்து நடைபெற்ற அவரது இறுதி சடங்கில் திருவொற்றியூர் தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினர் சங்கர் கலந்து கொண்டு சுப்பிரமணியின் உடலுக்கு மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினார். மேலும் அவரது குடும்பத்திற்கு ஆறுதல் தெரிவித்து 1 லட்சம் ரூபாயை இழப்பீட்டுத் தொகையாக வழங்கினார். இனி வருவது உலக செய்திகள். ஈரான் அணுசக்தி மையங்கள் மீது நடத்திய தாக்குதல் தொடர்பாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் தெளிவான பதில்களை அளிக்க வேண்டும் என எதிர்க்கட்சியான ஜனநாயக கட்சி வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சியின் அமெரிக்க நாடாளுமன்ற மேலவை தலைவர் ஷக் ஷுமர் ஈரான் அணுசக்தி மையங்கள் மீது அமெரிக்கா நடத்திய தாக்குதலால் போர் அபாயம் ஏற்பட்டுள்ளது என கூறினார். இதனால் வெளிநாடுகளில் அமெரிக்கா ராணுவ நடவடிக்கைகளை டிரம்ப் முன்னெடுக்கும் திறனை கட்டுப்படுத்தும் போர் அதிகாரங்கள் தொடர்பான சட்டம் அமல்படுத்தப்பட வேண்டும் என வேண்டுகோள் விடுத்துள்ளார். அமெரிக்கர்களின் பாதுகாப்பு கருதி ஈரான் மீதான தாக்குதல் மற்றும் அதன் தாக்கங்கள் குறித்து அமெரிக்க மக்கள் மற்றும் நாடாளுமன்றத்திற்கு தெளிவான பதில்களை அதிபர் டிரம்ப் அளிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். அமெரிக்கர்களின் வாழ்க்கையை ஆபத்தில் தள்ளக்கூடிய இந்த தாக்குதல் குறித்து டிரம்ப் பதிலளிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். ஈரான் மற்றும் இஸ்ரேல் இடையேயான போர் தீவிரமடைந்ததை தொடர்ந்து 311 இந்தியர்கள் தாயகம் திரும்பியுள்ளனர். இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையே 11வது நாளாக போர் நீடித்து வருகிறது. இந்நிலையில் அமெரிக்காவின் தலையீட்டால் போர் இன்னும் தீவிரமடைந்துள்ளது. இந்த நிலையில் ஈரான் சென்று கல்வி பயின்ற மாணவர்கள், அந்நாட்டில் வசித்தவர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் என ஏராளமான இந்தியர்கள் விமானங்கள் மூலம் தாயகம் அழைத்து வரப்பட்டுள்ளனர். அந்த வகையில் ஈரானின் மாசாத் நகரிலிருந்து 311 இந்தியர்களுடன் புறப்பட்ட சிறப்பு விமானம் நேற்று மாலை 4:30 மணி அளவில் தில்லியை வந்தடைந்தது. மேலும் அங்கு உள்ள இந்தியர்களை மீட்கும் நடவடிக்கையில் மத்திய அரசு ஈடுபட்டுள்ளது. இனி வருவது விளையாட்டுச் செய்திகள்.
TNPL T20 கிரிக்கெட் தொடரில் சேபாக் சூப்பர் கில்லிஸ், திருச்சி கிராண்ட் சோழர்கள் அணிகள் இன்று மோதுகின்றன. 8 அணிகள் இடையிலான 9வது TNPL T20 கிரிக்கெட் தொடர் கோவையில் கடந்த 5ஆம் தேதி தொடங்கியது. இந்த தொடரின் முதற்கட்ட லீக் ஆட்டங்கள் கோவையிலும், 2வது கட்ட லீக் ஆட்டங்கள் சேலத்திலும் நடந்து முடிந்தன. இதனை அடுத்து இந்த தொடரின் 3வது கட்ட லீக் ஆட்டங்கள் நெல்லையில் இன்று தொடங்குகிறது. இதில் இன்று ஒரு லீக் ஆட்டம் நடைபெறுகிறது. அதன்படி இரவு 7:15 மணிக்கு தொடங்கும் ஆட்டத்தில் சேபாக் சூப்பர் கில்லிஸ், திருச்சி கிராண்ட் சோழர்கள் அணிகள் மோதுகின்றன. திருச்சி அணி தனது 2வது வெற்றியை பதிவு செய்யவும், சேபாக் அணி 6வது வெற்றியை பதிவு செய்யவும் கடுமையாக போராடும். இதனால் ஆட்டத்தில் விறுவிறுப்புக்கு பஞ்சம் இருக்காது. இனி வருவது வானிலை செய்திகள். தமிழகத்தில் வருகிற 28ஆம் தேதி வரை மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்ட செய்திக்குறிப்பில், மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக வருகிற 28ஆம் தேதி வரை தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று தெரிவித்துள்ளது. மேலும் இன்றும் நாளையும் தமிழகத்தின் ஓரிரு பகுதிகளில் இயல்பை விட அதிகபட்ச வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும் என்றும், வருகிற 26ஆம் தேதி வரையில் மத்திய வங்கக்கடல், தென்மேற்கு மற்றும் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்றும், இப்பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் எனும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இனி வருவது தங்கம், வெள்ளி விலை மற்றும் பங்குச்சந்தை நிலவரம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று ஒரு சவரன் 73,840 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 5 ரூபாய் குறைந்து 9,330 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் ஒரு சவரன் 40 ரூபாய் குறைந்து 73,840 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 24 கேரட் தூய தங்கம் ஒரு சவரன் 80,552 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 1 கிராம் வெள்ளி 120 ரூபாய்க்கும், 1 கிலோ வெள்ளி 1,20,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. மும்பை பங்குச்சந்தை இன்று சரிவுடன் காணப்படுகிறது. மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 695 புள்ளிகள் குறைந்து 81,714 புள்ளிகளில் வணிகமாகிறது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிப்டி 190 புள்ளிகள் குறைந்து 24,921 புள்ளிகளில் வணிகமாகிறது. மீண்டும் ஜிம் தலைப்புச் செய்திகள். வரும் 25ஆம் தேதி காட்பாடிக்கு பயணம். மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையை திறந்து வைக்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். ஈரான் மீது அமெரிக்கா நடத்திய போரின் எதிரொலி. எதிரி மிகப்பெரிய தவறளித்து விட்டதாக கொந்தளித்த ஈரான் தலைவர். இரு நாடுகளுக்கு இடையேயான போரால் கச்சா எண்ணெயின் விலை உயருமோ என மக்கள் அச்சம். இந்தியாவிற்கு பாதிப்பு இல்லை என வல்லுநர்கள் பதில். மதுரையில் நேற்று நடந்தது அரசியல் மாநாடுதான். அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு விமர்சனம். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.